நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மருதாணி இலைகளை குச்சி ஒன்று கூட இல்லாமல் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூட 1 ஸ்பூன் ஜீனி, 1 ஸ்பூன் டீத்தூள், கொஞ்சம் புளி, 2 கிராம்பு, கொஞ்சமாக சுண்ணாம்பு. என்கிட்ட பாக்கு கிடையாது, அதனால் நான் பாக்கு சேர்க்கல. பாக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரீனிஷாக இல்லாமல் இன்னும் டார்க் க்ரீன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து கையில் வச்சுக்கலாம். இப்போ நான் என்னோடய 2 கைக்குமே வச்சுக்கிட்டேன். நான் இப்போது ஒரே 1 மணி நேரம் தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய மருதாணி இன்னும் எனக்கு ஈரமாக தான் இருக்குது, ட்ரை ஆகலை. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். தண்ணியில் கழுவக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே இந்த மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா டார்க்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.